இந்த உடல் நலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீ பகவத் ஐயா முன்வைக்கிற இந்த மனச்சமநிலைங்கிற கருதுகோள் எந்த இடத்துல பொருந்தும்ங்கிற விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஞானம்னு சொல்கிற ஆன்மீக சொல், நான் அதை ஞானம்னு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லும்போது நம்ம ரொம்ப தூரமாக போகிற மாதிரி நினைக்கிறேன். இன்றைய காலத்திலேருந்து ரொம்ப தூரமாக போச்சு. அது இயல்புன்னு சொல்லலாம், மனச்சமநிலைன்னு சொல்லலாம். இந்த மனச்சமநிலை நான் பேச வருகிற உடல் நலத்தோடு எந்த புள்ளியில் இணைகிறதுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதே புள்ளியில் தான் நான் பகவத் ஐயாவை தேடி கண்டுபிடிச்சேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால். நான் தீவிரமான நாத்திகன், கடவுள் இல்லை என்று நம்பக்கூடிய, இங்கே தான் கான்ட்ரவர்சி, நம்புனா நாத்திகன் இல்லை இல்லையா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய நபர்களில் ஒருவனாக இருந்து, அப்புறம் எந்த நம்பிக்கைகளும் அற்ற, இருக்காருன்னு நம்பலை, இல்லைன்னு நம்பலை, இருக்கிறேன்னு மட்டும் நம்புகிறேன். இந்த இருப்பதிலிருந்து அனைத்தையும் தகவமைத்துக் கொள்கிற இயற்கையினுடைய ஒரு பகுதியாக புரிதலை ஏற்படுத்துவதற்கு இந்த பகவத் ஐயாவுடைய அடிப்படை கருத்து ரொம்ப முக்கியமானது. நான் அந்த நாத்திகத்திலிருந்து பிறண்டு பல்வேறு குருமார்களின் வழியாக, எழுத்துக்களின் வழியாக, ஓஷோ, யூஜி கிருஷ்ணமூர்த்தி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, நடைமுறையில் ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நான் இங்கே சொல்லும்போது ஒரு முக்கியமான மாமனிதரினுடைய பெயரை விட்டிருக்கேன். வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவ தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா அழகர் ராமானுஜம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இப்படி பல்வேறு நபர்களுடைய வழியாக கடவுள் இல்லைங்கிற கருத்திலிருந்து என்னுடைய மனம் தடம் புரண்ட போது நான் ஒரு அதிதீவிர ஆன்மீகத்துக்குள்ளே போய் சிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. எப்பயுமே எக்ஸ்ட்ரீம்களில் வாழ்கிறது தான் நம்முடைய வழக்கமாக இருக்கும். சைவம்னு பேசினோம்னா தூய சைவம். தூய சைவம்னா மரத்திலிருந்து ஒரு பழம் விழுந்துச்சுன்னா சைவம், புடுங்கி எடுத்தா அசைவம். இதுதான் தூய சைவம். சித்தர்கள் சொல்கிற தூய சைவத்தை பேசுறது, அல்லது முழுக்க முழுக்க அசைவ உணவாக சாப்பிடக்கூடிய பேலியோ டயட்டுக்கு போய் சேர்ந்துருது. இந்த முழு அசைவம் அல்லது தூய சைவம், இது ரெண்டுக்கும் இடையில தான் வாழ முடியும் மனிதர்களால். புத்தர் சொல்வார், மத்தியில் இருக்கிறது உண்மை. உண்மை எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்காது, எப்பயுமே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் நாத்திகத்திலிருந்து தலைகீழாக தூக்கி எறியப்பட்ட ஒரு தீவிர ஆத்திகனாக, சரணாகதி மனநிலையை தயாரிக்கப்பட்டவனாக நான் மாறி போகிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. என்னுடைய ஒரே வேலை இறைவனிடம் என்னுடைய பொறுப்புகளை ஒப்படைப்பது. ஒரே வேலை, என்ன வேலை ஆகணும்னாலும் இறைவன்ட்ட ஒப்படைக்கிறது. கலெக்டர் ஆகணுமா, 12வது பாஸ் பண்ணணுங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டா கலெக்டர் ஆயிடலாம். ஆக முடியுமா? 12வது பாஸ் பண்ணணும், டிகிரி எழுதணும், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும், எக்ஸாமுக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கடவுள் உதவுவாரா உதவ மாட்டாராங்கிற பிரச்சனை. அப்போ இங்கே செயல்பாட்டுக்கும் நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் அதற்கும் உள்ள தொடர்பை சரியாக நம்ம கையாளுறது ரொம்ப முக்கியம். நான் எந்த எண்டுக்கு தூக்கி எறியப்பட்டேன் ஆன்மீகத்தினால் அப்படின்னா, முழுக்க முழுக்க செயலற்ற, எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா இருந்தால் போதும் அப்படிங்கிற கட்டாயத்தில் என்னுடைய அன்றைய மனம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சேலத்தில் அக்குஹீலர் தேவராஜன் அவர்கள் ஞான விடுதலைன்னு ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க. புத்தகத்தை பார்க்குறேன். எழுத்து குப்பை, மனித அறிவு குப்பை. எந்த மனுஷன் எழுதினாலும் அது குப்பை தான். குப்பையாக சேர்த்து வச்சுருக்கோம் ஏற்கனவே, இன்னும் குப்பையை சேர்க்கணுமா அப்படிங்கிற என்னுடைய சரணாகதி இருக்க மனநிலையின் காரணமாக அந்த புத்தகத்தை தூக்கி போடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழம்பி, சரி இதில் என்ன தான் சொல்லியிருக்குன்னு 6 மாதங்கள் கழித்து அதை திறந்து பார்க்குறேன். மனசை 3ஆக ஐயா பிரிக்கிறாங்க. புறமணம், நடுமணம், ஆழ்மணம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த பிரித்த பகுதியை பார்த்த உடனே மறுபடியும் தூக்கி போட்டுறேன். ஏன் தூக்கி போடுறேன்னா, இந்த 3ஆக பிரிக்கிற கல்ச்சர் இருக்கு இல்லையா, அறிவியலில், உளவியலில் மனதை 3ஆக பிரித்தவர் தான் இன்றைய உளவியல் சிக்கல்களுக்கெல்லாம் காரணம்னு நம்புகிற நபர்கள்ல நானும் ஒருத்தன். சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலை தலைகீழாக திருப்பி போட்ட, இன்னைக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டை தூக்கி சைக்காலஜி உலகம் தூக்கி போட்டுருச்சு, அது வேற பிரச்சனை. ஆனால் இன்னும் நாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிற ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான உறவை, அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை வெறும் பாலியல் உறவு என்று சொன்ன சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிற உளவியலை தான் இன்றைக்கி நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம்.
அந்த பிரிப்பு தான் இந்த 3 பிரிப்பு, புறமணம், நடுமணம், ஆழ்மணம்னு சொல்றது. அந்த பேஜ் கண்ணில் படுது திறந்தோன்னே. மறுபடியும் என்ன ஃப்ராய்டிசத்தை போய் மறுபடியும் எழுதியிருக்கிறாரு, இதுக்குள்ள என்ன உண்மை இருக்க போகுதுன்னு தூக்கி போறேன். மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மனம் மறுபடியும் சமாதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி திறந்து படிக்கும்போது தான் இதில் ஒரு முக்கியமான நகைச்சுவை என்னன்னா, பின்னாடி ஐயாவை சந்திக்கிறேன். சந்திச்சதுக்கப்புறம் கேட்குறேன், எதுக்கு என் மனசை 3ஆ பிரித்து எழுதுனீங்க? அதனால தான் நான் படிக்க முடியல, லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறேன். அது 3ஆ இல்லையா, எத்தனையா வேணாலும் பிரிச்சுக்கலாம், வசதிக்கு தானே, புரிய வைக்கிறதுக்காக அத்தனையாக பிரிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை கேட்டோன்னே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்போ வெறும் எந்த விஷயம் நம்மளை வந்து தூக்கி வெளியே போடுது? இதன் வழியாக தான் ஞான விடுதலையின் வழியாக எனக்கு இன்னும் ஞான விடுதலையை விட தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற புத்தகம் தான் என்னுடைய கேள்விகளுக்கான விடை கிடைத்தது. அப்போதிலிருந்து தொடர்ந்து ஐயா எழுதுகிற ஒவ்வொரு நூலையும் அச்சடிக்கப்பட்ட முதல் பிரதி வரும்போதே படிச்சிருவேன். சில நூல்கள் வந்து பிழை திருத்தத்தில் கூட ஈடுபட்டிருக்கேன். அது டிடிபி பண்ண உடனே முதல் காப்பியை நான் வாங்கி பிழை திருத்த வேலைகளை கூட நான் செஞ்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தையும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வமும், அது வரைக்கும் இறுக்கமான சரணாகதி மனநிலையில் இருந்த என்னுடைய மனம் அந்த புரிதலுக்கு பின்னால் ஒரு தன்னியல்பான மனசுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த தன்னியல்பான ஒரு ஓட்டத்துக்குள்ள வந்த ஒரு அனுபவத்தை அந்த நூல்கள் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஐயாவை போய் சந்திச்சு பேசினேன். அதற்கு பின்னால் தொடர்ந்து பகவத் மிஷனுடைய உருவாக்கம், பகவத் பவனுடைய நிர்வாகம், ஞான முகாம்கள், இப்படி தொடர்ந்து ஐயாவோடு ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் வந்து இணைஞ்சு இந்த பணிகளோடு தொடர்ந்து இருப்பேன் அப்படிங்கிற உறுதியையும் சொல்லிக்கிறேங்க. இந்த இடத்துல என்னைய ஐயாவுடைய நூல்களுக்குள்ளோ ஐயாவோட தொடர்புக்குள்ள கொண்டு வர முடியாத சூழலை ஏற்படுத்தியது எது அப்படின்னு பார்க்குறேன். ஹீலர் பாஸ்கர் தன்னுடைய உரையினுடைய கடைசி வரியாக சொல்லிட்டு போன ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், முன்முடிவு. முன்முடிவுனா என்ன? ரொம்ப சின்ன விஷயம்தான். இங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம நிறைய பேர் போயிருக்க மாட்டோம் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே கிளம்பி நிறைய பஸ்களில் ஏறி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போக போகிறோம். நாளை காலையில் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு நான் அறிவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்மெல்லாம் கிளம்புறோம். அப்போ இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்கும்போது கங்கை கொண்ட சோழபுரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது ராஜராஜ சோழனுடைய மகனாக இருந்த ராஜேந்திர சோழனுடைய சோழ மண்டலத்தினுடைய தலைநகர். தஞ்சாவூருக்கு அப்புறம் சோழ மண்டலத்தினுடைய தலைநகர், மலேசியா வரைக்கும் படர்ந்திருந்த சோழ மண்டலத்துடைய தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம். அப்போ இந்த செய்திகள்லாம் வச்சுட்டு நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை நைட்டே கட்டிடுவீங்க இல்லையா? நைட்டுக்கு நைட்டே நம்ம விஷுவலில் ஓடிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு பெரிய அரண்மனை, முடிஞ்சால் பாகுபலி பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து 2-3 பகுதிகள், இதெல்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருவோம். நாளை காலையில் அங்கே போய் இறங்குனீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. ரொம்ப வறண்டு போய் ஒரு அரசர் ஆட்சி புரிந்த இடமாவே இருக்காது. ஒரே ஒரு கோயிலை தவிர அங்கே எதுவும் கிடையாது. இங்கே உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், ராஜராஜ சோழன் கட்டின ஆலயத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், அவர் மகன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு, அவரும் சிவன்னா இவரும் சிவன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து கண்டுக்கிறாம விட்டுருப்பாங்க. சில ஒருவேளை தொல்லியல் ஆய்வுகளில் வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய சில முக்கியமான தரவுகள் கூட அங்கே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா பிடிக்காது நம்முடைய அரசுகளுக்கு. கீழடியெல்லாம் தோண்டி மூடிட்டாங்க இல்லையா? மதுரை பக்கத்தில் பழைய மதுரைன்னு நம்பப்படுகிற கீழடி அகழ் ஆராய்ச்சியை வெறும் சில லட்சம் ரூபாய் நிதி இல்லைன்னு மத்திய அரசு இழுத்து மூட சொல்லிட்டான். இப்போ மூடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கலெக்டர், முன்னாள் பாடநூல் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பணிமாற்றம் பெற்று தொல்லியல் துறைக்கு போயிருக்காரு. கீழடி மறுபடியும் திறக்கும்னு நம்புறோம். அப்ப இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறோம்னு முடிவு பண்றோம். நாளை காலையில போறோம். இன்னைக்கு நைட்டு நம்முடைய மனம் என்ன செய்யுது? கட்டுது. கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குது. ராஜேந்திர சோழன் உருவாக்காத கங்கை கொண்ட சோழபுரத்தை நம்ம உருவாக்குறோம். உருவாக்கி முடிச்சு நாளை காலையில் அங்கே போய் இறங்குறோம். அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த பிரச்சனை யார்? இது கங்கை கொண்ட சோழபுரத்துடைய பிரச்சனையா, நம்முடைய பிரச்சனையா? இப்போ நமக்கு பிடிக்காம போயிடும். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் இறங்கணுன்னா என்ன ஆகும்? என்ன ஊர், என்ன ஒன்றையுமே காணா, ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. யார் முடிவு பண்ணா? உருவாக்குறோம். நம்ம கற்பனைகளால், எதிர்பார்ப்புகளால், முன் முடிவுகளால் ஒரு நகரத்தை உருவாக்கி வைக்கிறோம். அங்கே உண்மையிலே அது இல்லை.
உதாரணமாக ஞான முகாம்னு போர்டு போட்டிருக்காங்க. ஐயா வேற பேச போகிறாரு. பேசி முடிச்சோன்னே என்னமோ ஒன்று நடக்க போகுது நமக்குள்ள அப்படின்னு நீங்கள் நேற்று நைட்டு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் நடந்திருக்காது இல்லையா? இந்த முடிவு இருக்கு இல்லையா? இந்த முடிவுனா என்ன? பின்னாடி நடக்கிறது. அதை முன்னாடி செஞ்சுட்டா அதுக்கு பேர் முன்முடிவு இல்லையா? அந்த முன் முடிவுகளில் தான் நம்முடைய வாழ்க்கை சிக்கலுக்குள்ளே இருக்குது. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் சிக்கி இந்த தாமதத்துக்கான காரணம், ஒரு புத்தகம் என் கைக்கு வந்து ஏறத்தாழ 1 ஆண்டு கழித்து தான் அதை திறக்க முடியும்னா அந்த முன்முடிவு எவ்வளவு அழுத்தமானது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர் பற்றியும் முன்முடிவு பண்ணுறோம். இவரா இப்படி தான் பேசுவார், கணவர் மனைவியை பற்றி, மனைவி கணவரை பற்றி, சகோதரரை பற்றி, நண்பர்களை பற்றி, ஒவ்வொரு நபரை பற்றியும் நம்ம ஒரு முன்முடிவில் இருக்கிறோம். அந்த முன்முடிவுகளின் வழியாக அவங்கள பார்க்கும்போது நம்முடைய உறவு சிக்கலாக மாறுகிறது இல்லையா? அப்போ முன்முடிவு எவ்வளவு சிக்கலானது. தனி மனிதனுடைய முன்முடிவிலே இவ்வளவு சிக்கல் இருந்தால் ஆன்மீகத்துடைய முன்முடிவு எப்படி இருக்கும்? ஆன்மீகத்தில் என்ன முன்முடிவு இருக்கும்? ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் பூராமே பேப்பர் கொடுத்து இங்கே இருக்க 1700 பேரும் ஞானம்னா என்னன்னு எழுத சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வரி எழுதுங்களேன். ஞானம்னா என்னன்னு எழுதி கலெக்ட் பண்ணி வாங்கினோம்னா அப்படி ஒரு ஞானத்தை இந்த உலகம் பிறந்ததுலேருந்து யாரும் பார்த்துருக்க முடியாது, இன்னும் அழிய போகிற வரைக்கும் யாரும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஞானம்ங்கிற பேரில் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் முன்முடிவுகளும் சேர்ந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், நார்னியாவை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு. அது என்ன நார்னியா? நார்னியான்னு ஒரு படம் வந்துச்சு. நார்னியான்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த படத்துக்கு போயிட்டு குழந்தைகளோடு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். குழந்தை கேட்டுச்சு, இது நல்லா இருக்கு அப்படின்னுச்சு. ஆமாம், நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஊர் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்த மாதம் என்னை அங்கே கூட்டு போங்க. 5 வயசு, பார்த்துட்டு வந்திருக்கு படத்தை. எல்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்குறோம். நார்னியாங்கிற ஊரை காட்டி வச்சாங்க. நாடு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? அப்போ எதை வச்சு எடுத்திருக்காங்க? கேமராவை வச்சு. 5 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு ஊரே கிடையாது, எல்லாம் சேர்ந்து பில்டப் பண்ணி உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா? இப்போ என்ன தான் செய்கிறது? கூட்டு போகிற முயற்சியில் ஈடுபட்டால் என்ன ஆகும்? நார்னியாவுக்கு எங்கே விசா கிடைக்கும்? நார்னியாவுக்கு போகிறதுக்கு எங்கே பெர்மிஷன் வாங்கணும்? வழியே இல்லை இல்லையா? அப்போ வாழ்நாள் முழுக்க பொய் சொல்லி தள்ளி போட்டு, நார்னியாவா இப்போ அங்கே புயல் அடிக்குது, வெள்ளம் வந்துருச்சான் இல்லை, இப்படி சொல்லி தள்ளி போடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நார்னியாவை நம்மளும் பார்க்க முடியாது, அப்படி ஒன்று இருக்குன்னு நம்புற குழந்தையும் பார்க்க முடியாது. அதான உண்மை. இப்படி நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் அவங்களுக்கு புரிஞ்ச உண்மையான ஞானத்தை என்ன சொன்னால் நமக்கு புரியும்னு நினச்சி நிறைய அங்கங்கே மசாலா போட்டு ஞானம்ங்கிற விஷயத்தை பயங்கர பில்டப் பண்ணி ஆளுக்கு ஒரு நார்னியா வச்சுருக்கிறோம். என்ன பிரச்சனைனா, ஒரு நார்னியா இன்னொரு நார்னியாவோடு பொருந்த மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு நார்னியா வச்சுருக்கிறோம். அந்த நார்னியாக்களை தூக்கிட்டு வந்து உண்மையான ஞானத்தின் பக்கத்தில் நிறுத்தும் போதும் இது பிடிக்காது. ஏன்னா நார்னியா மாதிரி இது இருக்காது. நார்னியா மாதிரி உலகத்தில் எந்த நாடும் இருக்க முடியாது இல்லையா? அதனால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, முன் முடிவுகளை கைவிடுவது, நார்னியாக்களிலிருந்து வெளியேறுவது, ஞானம் பற்றி, ஆன்மீகம் பற்றி நமக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அவ்வளவையும் அழிக்கிறது. அதுதான் முதல்ல. அழிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிறது தான் ஞானம்னு பகவத்தையா சொல்லுவார். எல்லாம் போயிடுச்சுல, இது இயல்பில் இருக்குல்ல, அதுதான் ஞானம்னு சொல்லுவார். அதைத்தான் காலையிலேருந்து வெவ்வேறு வரிகளில் அதை சுற்றி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப பளிச்சுன்னு ஜீவமணி சார் வந்து ஐயா சொன்ன ஒரு பழைய கதையின் மூலமாக நமக்கு மறுபடியும் அதை நினைவூட்டியிருக்கிறார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா, போய் ட்ரெயினை பிடிக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ட்ரெயின் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? போய் காலையிலேருந்து காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின் எப்படி இருக்கும்னே தெரியாது. அங்கே போய் உட்காந்துருக்கோம், இந்த பக்கம் ஒன்று போகுது, அந்த பக்கம் ஒன்று போகுது, போய்கிட்டே இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்குறோம், ஐயா ட்ரெயினை பிடிக்க வந்தேன், ட்ரெயின் வரவே இல்லை, காலையிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒன்று போச்சுல, அதுக்கு பேர் தான் ஏன் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நம்ம ஞானம்னு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அது எப்படி இருக்குங்கிற கருதுகோள்கள் வெவ்வேறு நபர்கள் எழுதின, உலகம் முழுக்க எவ்வளவு ஞானிகள், ஏராளமான ஞானிகள் இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஞானிகளை, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து எல்லைகளை கடந்து தன்னுடைய கருத்தில் உண்மை இருக்குது, அது தவறுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த கால மக்களுக்கு தேவையான மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சம் ஜோடனைகளோடையும் அந்த மொழியிலையும் சொன்னாங்க இல்லையா? அப்படி சொல்லப்பட்ட பல்வேறு தொகுப்புகளை பூரா, கற்பனை தொகுப்புகளை பூரா எடுத்துட்டு உண்மையை மட்டும் கோட்டை விட்டுட்டு நம்ம ஞானத்தை தேடினால் அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் பகவத்தையா தரும் செய்தியாக நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால் நம்ம முன்முடிவுகளை கைவிடுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஞானம் பற்றி, ஆன்மீகம் பற்றி, கடவுள் பற்றி உங்கள்கிட்ட இருக்க கருத்துக்களை பூராத்தையும் விட்டுட்டு ரொம்ப வெளிப்படையான மனதோடு என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா 1 நிமிடம் போதுமானது.
எது மனதினுடைய இயல்புன்னு கவனிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிடம் போதுமானது. சரி, இங்கே வந்துடலாம். ஏன் இந்த மனம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் ஏன் வேணும்? பகவத்தையாட்ட போய் ஞானம் ஏன் வேணும் அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டேன், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால். ஞானியாய் என்ன செய்ய போகிறோம் யான்னு கேட்டேன். ஞானியாய் என்ன செய்கிறது? நிறைய பேர் ஆசிரமம் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஆசிரமம் வைக்கலாம். ஞானியாய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொரு நபருக்கும் காரணம் வேணும்ல. நான் இப்போ கலெக்டர் ஆகணும்னா போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவேன் இல்லையா? எம்எல்ஏ ஆக போகிறோன்னா எலெக்ஷனில் போய் நிற்கணும். டிகிரி படிக்கணும்னா காலேஜில் சேரணும். ஞானியை என்ன செய்ய போகிறோம்? அதுலேயும் ஏதோ ஒரு முன்முடிவு உள்ள உட்காந்துருக்கோம். பகவத்தையா ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஞானியாய் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வேலையை ஒழுங்காக செய்ய போகிறோம்னு. நம்ம வேலையை தான் செய்ய போகிறோம், வேற ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஐயா திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம். ஞானிகள் வெளியே போகும்போது தெரு கூட்டிகிட்டு இருக்கணும், ஞானிகள் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கணும், டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கணும், பயணிகளாக இருக்கணும், ஆசிரியர்களாக இருக்கணும், மாணவர்களாக இருக்கணும். ஞானம்ங்கிறது அதுதான். அவங்கவுங்க என்ன வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, எது அவங்களுக்கு செய்ய தெரியுமோ அதை முழுமையான ஈடுபாட்டோடு அதை எதுக்கு செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். இப்போ நான் ஒரு மருத்துவன்கிற அடிப்படையில் ஞானம் எதுக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் நோயாளி ஆகாமல் வாழ்கிறதுக்குன்னு நான் சொல்லுவேன். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன வேணும்? நல்ல இயற்கையினுடைய விதிகள். ஹீலர் பாஸ்கர் உலகமெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. அக்கு ஹீலர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயற்கை வாழ்வியலாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா நம்மாழ்வார் ஐயா ஏராளமான விஷயங்களை இங்கே உலகம் முழுக்க போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க இந்த உடலை எப்படி சரியாக வைத்துக்கொள்வதுன்னு. இது எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசிச்சா சாப்பிட்ருவீங்க, நைட்டு 9:30 ஆனால் தூங்கிடுவீங்க இல்லையா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்பயும் நீங்கள் நோயாளி ஆவதற்கான சாத்தியம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்பயும் நீங்கள் நோயாளி ஆவதற்கான சாத்தியம் இருக்குது. நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாம் 1% பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 99% வேற ஒரு இடத்துல இருக்குது, அதுதான் மனம். இதை பூரா 100% நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய உடலை ஒழுங்காக வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் கூட அவங்க எதிர்பார்க்காத ஒரு நோய்க்குள்ளே போய் சிக்குவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மனம். நான் ஞானி ஆனால் நீங்கள் நோயாளி ஆகாமல் இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் ஞானம் பெறணும்? நோயாளி ஆகாமல் இருக்கிறதுக்கு. எதுக்கு மனச்சமநிலை தேவை? உடலில் நோய் வராமல் இருக்கிறதுக்கு. இதுதான் ரொம்ப அடிப்படை. தற்சார்புனா நான் ஹீலர் பாஸ்கர் வெளியில் இருக்கிற விஷயங்களை பூரா நிறைய நமக்கான வாழ்க்கைக்கு துணையாலாம் சொல்கிறாரு. நான் தற்சார்புனா நீங்கள் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பில் இருப்பதுங்கிறதுலேருந்து துவங்குங்கன்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் உடம்புக்கு மருத்துவம் சுயமாக செய்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அப்போ அடிப்படையே இங்கேருந்து தான். ஜென் புத்த மதத்தில் சொல்லுவாங்க, எங்கிருந்து துவங்குவது அப்படின்னு கேட்டால் உச்சியிலிருந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கீழிருந்து மேலே இருந்தாலும் சொல்லுவாங்க. ஜென்னில் சொல்லுவான் மேலிருந்து உச்சியிலிருந்து அப்படின்னு. அதுதான் ஞானத்திலிருந்து துவங்கி தான் கீழே இறங்க முடியும். ஞானத்துக்கு அப்புறம் தான் வேலையே. எதற்காக ஒரு நோயாளி அல்லது ஒரு மனம் பற்றிய புரிதல் இல்லாத நபர் நோயாளியாக மாறுவார்? ஏன்? மனம் பற்றி புரியலைன்னா நோய் வருமா, எப்படி வரும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையை விளக்குனா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மாழ்வார் ஐயா அவருடைய இறுதி காலங்களில் இயற்கை வேளாண்மை வகுப்புகளில் ஒரு ஆய்வு பற்றி சொல்லிட்டு நான் அவருடைய கூட்டத்தில் உட்காந்துருக்கேன். என்னை திரும்பி பார்த்து சொன்னார், இந்த கதையை நீ தான் அடுத்து சொல்லணும், இனி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். கதைன்னா கதை இல்லை, சம்பவம், ரிசர்ச்சு. அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடந்தது. ஒரு மனிதனுக்கு சர்ஜரி பண்ணும்போது, முதுகுத்தண்டு சர்ஜரி, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணும்போது முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நரம்பு அறுபட்டு போச்சு. அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நபருடைய கை கால்கள் செயலிழந்து போச்சு வேறொரு விஷயத்துக்காக. இப்போதும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர்களில் பெரும்பாலோர் கைகால் செயலிழப்பை நம்ம பார்க்க முடியும். சக்கர நாற்காலியில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அப்படி ஒரு நபருக்கு நடந்தோன்னே அந்த சர்ஜன் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு இது தன்னால் தான் நடந்தது, எப்படி இந்த தவறு நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விலங்குகளை அறுத்து பார்த்து அந்த முதுகுத்தண்டில் இருக்க நரம்புகளுடைய தொடர்பை பற்றி ஆய்வு துவங்கினார். அப்படி ஒரு நாயை அவர் அறுத்து அந்த முதுகுத்தண்டு பகுதியில் என்ன நரம்புன்னு கண்டுபிடிச்சு அதை கட் பண்ணுறாரு. கரெக்டாக கட் பண்ணுறாரு. அதனுடைய பின்னங்கால்கள் செயலிழந்து போகுது. அவர் கண்டுபிடிச்சாச்சு, இந்த நரம்பு தான் பிரச்சனை, இனிமேல் சர்ஜரி பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு.
நரம்புகளை இணைக்கக்கூடிய சிகிச்சை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அறிவியலில். நவீன அறிவியல் நரம்புகளை இணைக்கக்கூடிய சிகிச்சையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதை தைக்கவே முடியாது, தானாக சேர்ந்தாதான் உண்டு. அப்போ அந்த நபரை, அந்த நாயை கொண்டு போய் ஒரு பண்ணையில் கொண்டு போய் விட்டுட்டு, இந்த நாய் இங்கேயே இருக்கட்டும், இதனுடைய உடல் நலத்தில் என்ன விதமான மாறுதல்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து அங்கே நாயை விட்டுட்டாங்க. விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் போய் அந்த நாயை போய் பார்க்க போகிறாரு. 2 கால் வேலை செய்யாத எந்த நாயுமே அங்கே இல்லை. எல்லா நாயும் 4 காலில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் விட்ட நாய் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து பார்க்குறாங்க. அது 4 காலில் ஓடிக்கிட்டு இருக்கு. முதுகு தண்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நரம்புகள் மறுபடியும் சேர்ந்துருச்சு. இந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விலங்கு அறுபட்ட முதுகுத்தண்டு நரம்பை தானே சேர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா மனிதனுடைய உடம்புல இது சாத்தியம் தானே. நம்ம தெரியாமல் இப்படி பண்ண நோயாளி இப்போ எப்படி இருப்பார், நல்லா இருப்பார் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. 6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் இன்னும் சக்கர நாற்காலியில் இன்னும் எதிர்காலத்தை பற்றிய பெருங்கவலையோடு உட்காந்துருக்காரு. இன்னும் எந்திரிக்க முடியல, கை கால் வேலை செய்யலை. நாய்க்கு சரியாச்சு, ஏன் இவருக்கு சரியாகலை அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே வந்துச்சு. அவர் விடை தேடி கிளம்புனார். கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தெரியல. நமக்கு இந்த கேள்விக்கான விடை தெரியணும். அதுக்கு காரணம் மனம். உடல் தன்னுடைய வேலையை இயல்பாக செய்கிற வேலையை குறுக்கிட்டு தடுப்பது எது அப்படின்னா மனம். ரொம்ப நமக்கு புரிஞ்ச விஷயத்திலிருந்து சொல்லலாம். பெண்கள் வந்து தோடு போட்டிருப்பீங்க இல்லையா, தோடு போட்டிருப்பீங்க. அந்த தோடு போடுறதுக்காக காது குத்திருப்பாங்க இல்லையா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காது குத்திருப்பாங்க? இங்கே 80 வயசான வயது முதிர்ந்த பாட்டிகள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ தான் தோடு போட்டு 10 வருஷம் ஆனவங்க இருக்காங்க, தோடு போட்டு 70 வருஷம் ஆனவங்க இருக்காங்க. 2 பேருமே தோடை கலட்டி 1 மாதம் வீட்டில் வச்சுருங்க. காதில் போட்ட ஓட்டை என்ன ஆகும்? காதில் போட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஓட்டை என்ன ஆகும்? மூடுமா மூடாதா? மூடும். அதனால தான் கிராமத்தில் இன்னையும் தோடு மாற்றும் போது ஒரு சின்ன குச்சியை சொருகிட்டு தோடு மாற்றுவாங்க. ஏன்னா மூடிடும். உடம்பை பொறுத்த வரைக்கும் உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ண வேண்டியது உடம்பினுடைய வேலை. அதுக்கு போய் இன்னொருத்தரை போய் தேட வேண்டியது இல்லை, அது உடம்போட வேலை. இதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். நம்ம அதில் உடல் நலத்தில் போய் நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. உடம்பு என்ன செய்யும்னா தன்னை தற்காத்துக்கிறோம். அது ஏற்கனவே தற்சார்பு வாழ்க்கையில் இருக்குது. இன்னொருத்தருடைய உதவி அதுக்கு அவசியமே இல்லை. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு சில உடலியல் விதிமுறைகள் இருக்குது. பசிச்சு சாப்பிடணும், நைட்டு தூங்கணும், உடம்பு கேட்கும்போது தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் அடிப்படை. ஆனால் இது எல்லாமே வேலை செஞ்சாலும் கூட மனம் மட்டும் முரணாக வேலை செஞ்சால், இப்போ உதாரணமாக இப்படி சொல்லலாம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அதை எதிர்ப்பு சக்தின்னு சொன்னாலே நமக்கு சண்டை போடுற ஆள் மாதிரி தானே ஞாபகத்துக்கு வருது. அதனால் அதுக்கு பேரை பராமரிப்பு சக்தின்னு வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் எனர்ஜின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த பராமரிப்பு ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா உடம்பையும் மனசையும் பராமரிக்கிற வேலை அந்த பராமரிப்பு சக்திக்கு இருக்குது. நமக்கு ஒரு கோபம் வருது, கோபம் அப்படியே இருக்கா, குறைஞ்சிருதா? குறைஞ்சிருது. ஒரு காயம் ஏற்படுது, மருந்தே போடலை, காயம் அப்படியே இருக்கா, குறைஞ்சிருதா? குறைஞ்சிருது. இது ரெண்டையும் குறைக்கிறது யாருன்னா பராமரிப்பு சக்தி. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பராமரிப்பு சக்தி இந்த மனசை சமநிலைக்கு கொண்டு வர்றதுலையும் உடம்பை சமநிலைக்கு கொண்டு வர்றதுலையும் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இப்போ ஒரே ஒரு எனர்ஜி இருக்குது, 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 50% மனசுக்கு, 50% உடம்புக்கு சாதாரணமாக. இப்போ 2 நபர்கள் நடந்து போகிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க கவனிக்காமல். 2 பேருக்கும் காயம் ஏற்படுது. ஒருத்தர் ரத்தத்தை பார்க்குறாரு, ஐயோ ரத்தமா, எனக்கு ரத்தம்னாலே பயம், ரத்தம் வந்ததுன்னா உறையவே உறையாது. லண்டனில் ஒரு விக்டோரியா மகாராணி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா உறையவே உறையாது, ஹீமோஃபீலியான்னு நோய் இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி எதுவும் நமக்கு இருக்கான்னு தெரியலையே, இப்படி யோசிக்கிறாரு. படித்த அறிவு பூரா இங்கே வேலை செய்யும், பயமுறுத்துறதுக்காக வேலை செய்யும். இன்னொருத்தர் வந்து ரத்தத்தை பார்க்குறாரு, விழுந்தா ரத்தம் வரத்தானே செய்யும், அப்படி தொடச்சி விட்டு கிளம்பிடுறாரு. 2 நபருக்கும் இதில் யாருக்கு ரொம்ப வேகமாக காயம் ஆறும் அப்படின்னா அந்த காயத்தை மனதுக்கு கொண்டு போகாத நபருக்கு. தமிழில் 2 சொற்கள் இருக்கு, நோய் பிணி. நோயை குறிக்கிற 2 சொற்கள் தமிழில் இருக்கு, நோய் பிணி. நோய்னா உடம்புல வர்றது, பிணினா பிணைதல் மனசுல வர்றது. நோயை பிணியாக மாற்றுவது மனம். மனம் இயல்புல இருந்துச்சுன்னா பிணியா மாற்ற மாட்டோம். இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நம்மளை விடு அப்படி கிளம்பிடணும். அப்போ உடம்பினுடைய இயல்பு தன்னைத்தானே தற்காத்து கொள்வதுன்னு புரிஞ்சு மனம் அமைதி அடைஞ்சிட்டால் அங்கே பிரச்சனை வராது. அதுக்கு தான் ஹீலர் பாஸ்கர் போன்ற அக்கு ஹீலர்களை போன்ற
இயற்கை வாழ்வியலாளர்கள் போல உலகம் முழுக்க உடம்பினுடைய இயற்கையை ஏன் கற்றுக் கொடுக்குறோம்னா, அது மறைமுகமாக ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துட்டா இது வெறும் நம்பிக்கை இல்லை, அது உடம்பினுடைய நேச்சர். நம்பினாலும் அதான் செய்யும், நம்பலனாலும் அதான் செய்யும். உடம்பினுடைய இயல்பு குணப்படுத்துறதுங்கிறது உடம்பினுடைய இயல்பு. இந்த வேலையை உடம்பு செய்யுதுங்கிறத மனசு பார்த்துருச்சுன்னா மனசு சும்மா இருக்கும். இப்போ இந்த 2 நபர்கள் கீழே விழுந்தாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஏன் காயம் சீக்கிரம் ஆறுது, இன்னொருத்தருக்கு ஏன் லேட்டாக ஆறுது அப்படின்னா, ஒருத்தருடைய மனம் பயம் வந்துடுது. இப்போ பயம்ங்கிறது மனசில் ஏற்படுற ஒரு சமநிலை குலைவு. சமநிலை குலைஞ்சு போச்சு. இப்போ உடம்புல காயம் பட்டிருக்கு, இங்கேயும் குலைஞ்சு போச்சு, மனசுலையும் குலைஞ்சு போச்சு. இப்போ இந்த எதிர்ப்பு சக்தி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்? உடம்புல இருக்கக்கூடிய பராமரிப்பு சக்தி எதை முதல்ல பார்க்கும்? உடம்பையா மனசையா? உடம்பை இல்லை, மனசை தான். எப்படி ஏன் மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். உடம்பு சரியில்லாத ஒரு நபர், ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்காருன்னு வைங்க வீட்டில், நம்ம அவரை பார்த்து சொல்லிட்டு வர்றோம். என்ன சொல்லிட்டு வருவோம்? உடம்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? மனசு விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? உடம்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? மனசை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவர் விட போகிறது எதை? உடம்பை இல்லை. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆளை பார்த்து ஏன் மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறோம்? நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த உயிர் மனதின் வழியாக தான் உடம்பை பிடிச்சிட்டு இருக்கு, மனசு விட்டால் உடம்பு விட்டுரும்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ இங்கே சரி பண்ண வேண்டியது உயிரையா? இல்லை. உடம்பையா? அதுவும் இல்லை, மனசை. அப்போ மனசுக்கான மருத்துவம் எது அப்படின்னா, சொந்தமாக புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இன்னொருத்தர் புரிதலை கொண்டு கொடுக்க முடியாது, சொல்ல மட்டும்தான் முடியும். வெளியிலிருந்து உள்ள சர்ஜரி பண்ண முடியுமா? உங்களுடைய சைக்காலஜிக்குள்ள பண்ண முடியாது. உடல் ஒரு பிரச்சனையே இல்லை, அது தன்னைத்தானே சீரமைக்கும், அது சின்ன விஷயம். மனம் அதனுடைய இயல்பை புரிதலில் நம்முடைய அறிவினுடைய குறுக்கீடை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சும்மா இருக்கும், இல்லைன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குறுக்கீடை நிறுத்துவதில் இந்த மனச்சமநிலைங்கிற ஞானம் நோயாளி ஆகாமல் இருப்பதற்கான அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து நம்ம பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஞானி ஆகிறதும், நம்ம செய்கிற விஷயத்தை ஆழமாக செய்வதும், அடுத்தவங்களுக்கு கற்றுத்தருவதுங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்த விஷயம். அடிப்படையில் நம்ம நோயாளி ஆகாமல் இருப்பதற்கான ஒரே வழி, மனதை சமநிலையில் இயங்குகிற மனதை, நம்ம போய் இயங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சமநிலையில் இயங்குகிற ஒரு மனதை நம்ம பெற்றுக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அந்த புரிதலை தான் பகவத் ஐயா ஞானம்னு சொல்கிறாங்க. இது இந்த உதாரணத்தோடு நிறுத்த முடியுமா அப்படின்னா, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். 1980களில் அமெரிக்காவில் நாஷ்வில்ங்கிற நகரத்தில் வாழ்ந்த ஒரு நபர், சாதாரணமான ஒரு தொழிலாளி. அவருக்கு தொண்டையில் ஒரு வலி வருது. 2-3 நாள் பார்க்குறாரு, வலி குறையல. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாரு. ஒரு ஆங்கில மருத்துவரை போய் சந்திக்கிறாரு. அவர் இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, 80களில் இருந்த டெஸ்ட் ஸ்கேன் கிடையாது. அப்போ டார்ச் லைட் அடித்து வாய்க்குள்ளே பார்த்துட்டு என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு கேட்டுட்டு, அப்புறம் மறுபடி சோதனை பண்ணுறாரு. பண்ணிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு போதை பழக்கம் இருக்கா? ஸ்மோக் பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி எதுக்காவது தொடர்ந்து ரசாயன மருந்துகள் எடுத்திருக்கீங்களா? இப்படி கேட்குறாரு. எதுவுமே பண்ணதில்லை, எனக்கு இப்போ தான் முதல் முறையாக வலி வந்தது, வலியை தாங்க முடியலன்னா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவரை மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு வந்திருக்கிறது உணவு குழாயில் புற்றுநோய். உணவு குழாயில் உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, அதுவும் 3rd ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 80களில் கேன்சர்னால் நம்ம யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வந்த தமிழ் திரைப்படங்கள் பூரா கேன்சர் தான். சிவாஜி ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து பொத்திட்டு வருவார். இல்லை கேன்சர் வந்தால் கமலஹாசன் ஒரு பெட்ஷீட் எடுத்து பொத்திட்டு வருவார், இருமிக்கிட்டே வருவார். இவர் பிளட் கேன்சர், அவர் லங்ஸ் கேன்சர். தமிழ் திரைப்படங்களே கேன்சர் பற்றி எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. இங்கே இல்லை, ஹாலிவுட்லேயும் இருந்தது. அப்போ உலகம் முழுக்க கேன்சர்னா 80களில் அதான் பிரச்சனை. இன்றைக்கே பயப்படுறவங்களாம் கேன்சர்னா 80களில் எப்படி பயந்துருப்பாங்க? அதுவும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அந்த நபர், சாம் லாண்டிங்கிற அந்த நபர். அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் உடைந்த மனதோடு வீட்டுக்கு திரும்புகிறாரு. 14 நாளில் இறந்து போகிறாரு. ஒரு கேன்சர் நோயாளி 14 நாளில் இறந்து போகிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னா, உலகத்தில் எந்த கேன்சர் பேஷண்ட்டும் 14 நாளில் இறக்க மாட்டாங்க. கேன்சருங்கிறது படிப்படியாக நம்முடைய தீவிர உழைப்பின் காரணமாக உருவாகக்கூடிய ஒரு நோய். தீவிர உழைப்புனா வேலைக்கு போகிறத சொல்லல, இயற்கைக்கு எதிராக. எப்பயுமே பசிச்சா சாப்பிட மாட்டேன், பசி இல்லைன்னா அப்போ தான் சாப்பிடுவேன். இந்த உணவு மோசமானதா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு முழிச்சிருக்கிறதுக்கு தான், பகல் தூங்குறதுக்கு தான். இப்படி 24 hours இயற்கைக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற ஆள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு தான் கேன்சரை வாங்க முடியும். அவ்வளோ சாதாரணமாலாம் வராது. அப்போ அப்படி வருகிற ஒரு நோய், அதை கேட்டு 80களில் பயந்து போய் மனசுடைஞ்சு வீட்டுக்கு போய் இறந்து போகிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு இருந்த ஒரு மருத்துவருக்கு சந்தேகம், இது என்ன வகை கேன்சர், இவ்வளவு சீக்கிரமாக இறப்பை கொண்டு வருதில்லை, இது என்ன கேன்சர்னு பார்க்குறாங்க. அறுத்து உணவு குழாய் அறுத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, அவருக்கு கேன்சரே இல்லை. அப்போ கேன்சர் இல்லைன்னா என்ன அர்த்தம்?
எப்படி செத்தாரு? பயம்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியுது, ஆனா பயப்படாம இருக்க முடியுமா? அப்ப பயம் வந்தா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், ஆனா பயப்படாம இருக்க முடியல. அப்ப பயம் எங்கிருந்து வருகிறது? அப்படி வந்தா அதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது அடிப்படையான விஷயமா இல்லையா? பயப்படாம நம்ம இருக்கமா? தினசரி எதை பார்த்தாலும் பயம் வந்துகிட்டே தானே இருக்கு இல்லையா? அப்ப இந்த பயத்திலிருந்து விடுபடுவது எப்படி? பயம் மட்டும் இல்ல, மகிழ்ச்சியிலிருந்து விடுபடுவது எப்படி? கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த எல்லா மன உணர்ச்சிகளிலிருந்தும் விடுபடுவது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதுதான் ஆன்மீகத்துடைய அடிப்படை. அதுதான் பகவத் ஐயா கொடுக்குற சாரம். அப்ப நோய்க்கும் பயத்துக்குமான தொடர்பு இது. இதை வந்து சைக்காலஜியில் உளவியலில் என்ன சொல்லுவாங்கன்னா நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒன்று ஒரு நோய் இருக்கிறதாக உங்களை நம்ப வச்சோம்னா உளவியல் விளைவு அந்த நோயை உருவாக்கிடும். அதுதான் நோசிபோ எஃபெக்ட். நம்ம அதுக்கு எதிராக தான் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரியான பிளாசிபோ எஃபெக்ட் முன்வைக்கப்படுது. நான் அதுலேயும் முரண்படுவேன். ஒரு ஆர்டிஃபிஷியலான செயற்கையான ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை உருவாக்கி எந்த நோயிலிருந்து விடுபட முடியாது, மறுபடியும் நோய் வந்துடும். அதுலேயும் இயற்கையும் உண்மையும் இருக்கணும். இல்லாமல் வெறுமனே அதை ஸ்லோகன்களாக வடிவமைக்கிறதும் செயல்கிற செயல்பாடுகள் இயற்கைக்கு எதிராக இருக்கு, மனசு மட்டும் ஒரே ஸ்லோகனை முணங்கிக்கிட்டே இருக்குன்னா அது நோயிலிருந்து விடுபட வகுக்காது. ரெண்டும் ரிதம்ல இருக்கணும். மனசும் அதை நோக்கி இயங்கணும், உடம்பும் அதை நோக்கி செயல்படணும். செய்கிற வேலையும் சரியாக செய்யணும், மனமும் இயல்பாக செய்யணும். அதில் ஒன்றை தட்டி கழிக்க முடியாது. நமக்கான சமூக கடமைகள் இருக்கு, தனி மனித கடமைகள் இருக்கு இல்லையா? எத்திக்ஸுங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கு. தனி மனித கடமைகள் இருக்கு, சமூக கடமைகள் இருக்கு. ரெண்டையும் ஒழுங்காக செஞ்சால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாறுதலையும் அடிப்படையை மாற்ற முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ அதில் உளவியல் உடலியல் இது ரெண்டினுடைய பங்கு அடிப்படையான அம்சம். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு நாயை பார்க்குறோம், அந்த நாய் நம்மளை பார்க்குது. காலையில் பகவத் ஐயா பாம்பை சொன்னாங்க இல்லையா? இப்போ நம்ம பார்த்த உடனே அந்த நாய் பற்றிய அவ்வளவு தகவல்களும் நம்ம மண்டைக்குள்ளே டவுன்லோட் ஆகும். ஏற்கனவே படித்து வச்சுருப்போம்ல எங்கெங்கேயோ. இப்போ குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இந்த நாய் குலைக்கலை நம்மளை பார்த்து, அப்போ கடிக்கும்னு அர்த்தம். இப்படிலாம் வேலை செய்யும். 10 செகண்ட் போதும் மனசுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கோம். அதை பார்த்தோன்னே பயம் இன்னும் அதிகமாகுது. பயம் வர்றது எங்கே வருது? உடம்புலையா மனசுலையா? மனசில் வருது இல்லையா? வந்த உடனே உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா பயம்ங்கிற உணர்ச்சி மனதில் தோன்றியவுடன் கிட்னிக்கு மேலே இருக்க அட்ரினல் அப்படிங்கிற சுரப்பு ஹார்மோனை, அட்ரினலின்கிற ஹார்மோனை சுரக்குது. பயம் என்ன செய்யும்? அட்ரினலினை சுரக்க வைக்கும். அட்ரினலின் சுரந்த உடனே ரத்தத்தில் பிளட் ப்ரெஷர் கூடுனா தான் நம்ம உடம்புல எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் ஓடுவோம். நம்ம நாயிட்டிருந்து ஓடணுமா அதை எதிர்த்து தாக்கணுமாங்கிற முடிவு நம்ம கையில். எதை முடிவு பண்ணாலும் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறது எது? ஹார்மோன்கள். ஹார்மோனை தூண்டுறது எது? மனம். அப்போ உடம்புக்கு மனசுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இதை காட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். மனசை வந்து ஹார்மோன்களின் கடவுள்னு சொல்லுவோம். எல்லா ஹார்மோனும் மனதோடு தொடர்புடையது தான். அதை ஏமாற்ற முடியுமா மனசை? நம்ம வீட்டில் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காகவும் நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்காகவும் ஒரு வால் கிளாக் தொங்க விட்டுருப்போம். அதில் 9 மணிக்கு கிளம்பணும்னா 8:45 வச்சுக்கிடுவோம், 15 நிமிஷத்தை குறைச்சி. யார் பார்க்க போகிறாத? கண்ணு தனியாக பார்க்குமா? அந்த திருப்பி வச்ச மனசு இருக்குல்ல, அதுவும் அது வழியாக தானே பார்க்குது. பார்க்கும்போதே 9 - 15 மினிட்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறோம். இப்படி தான் நம்ம ஆன்மீகத்திலையும் உடலியல்லையும் உளவியல்லையும் நம்மளே ஏமாத்துக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அப்போ இந்த ஜோடனைகளை எல்லாரையும் விட்டுட்டு நேருக்கு நேரான உண்மையை சந்திக்கிற தைரியம் இருந்தால் ரொம்ப சுலபம். உடல் வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். இன்னும் சொன்னால் அது சொல்கிறத நம்ம கேட்டுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அதோட இயல்பில் இருக்கும். ஒவ்வொரு ஹார்மோனும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, போதும்னு தோணுது, மனசில் தோணின உடனே இறைப்பையில் லெப்டின்னு ஒரு ஹார்மோனை சுரக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வயிறு நிறைஞ்சாதான் ஹார்மோன் சுரக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. மனசில் போதும்னு தோணின உடனே இறைப்பை லெப்டின்கிற ஹார்மோனை சுரக்கும், வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். இங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஹார்மோன் இருக்கு, ஹார்மோன்களுக்கு பின்னாடி மனம் இருக்கு. அப்போ அது சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா? அவசியம். இன்னும் சொன்னால் அத்தியாவசியம். சாப்பிட்ற உணவு நல்ல தூய்மையாக இருக்கணுங்கிற நோக்கமும் விருப்பமும் இருக்கும்போது நம்ம உள்ள வச்சுட்டு இருக்க மனசு எப்படி இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? சரி, நான் கடைசிக்கு வந்துடுறேன். இந்த பயம் அல்லது மகிழ்ச்சி, கோபம் ஏதோ ஒன்று வருது மனசில். இப்படி வர்றத பகவத் ஐயாவுடைய பார்வையிலிருந்து ரெண்டே விஷயம்தான். ஜீவமணி சார் ரொம்ப தெளிவாக அதை சொன்னார் இல்லையா? தாட் அண்ட் திங்கிங். நான் இதை தமிழில் உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிற சொல்களால் குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். உணர்வு உணர்ச்சி
ரெண்டே விஷயம்தான், உணர்வு உணர்ச்சி. இப்போ கோபம் எனக்கு வருது, சரியா? கோபம் எனக்கு வருது, எதில் வரும் அப்படின்னா உணர்வில் தான் வரும். உணர்வில் வரும் கோபம் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் காரணம் இல்லை. நான் பிறந்ததிலிருந்து என்னை வளர்த்த இந்த சமூகம், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்குள்ள ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டு வீட்டுக்கு பார்க்க போகிறோம். அங்கே உள்ள ஒரு மூத்த சகோதரன் ஒருத்தன் இருக்கான், ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு. அந்த மூத்த சகோதரனை பார்த்து நம்ம எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை திரும்பி திரும்பி கேட்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த தங்கச்சி பாப்பாவை நான் தூக்கிட்டு போயிட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இந்த கேள்வி, அது குழந்தை தானே, 5 வயசு 6 வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? வீட்டுக்கு வர்ற எல்லாருமே ஒரே நோக்கத்தில் தான் வர்றான், வந்து தங்கச்சியை தூக்கிட்டு போகிறது தான் அதோட நோக்கம். இப்போ கெஸ்ட் வந்தாலே அதனுடைய அது எப்படி எதிர்கொள்ளும்? ஒரு கெஸ்ட் வந்தானே என்ன ஆகும்? ஏற்கனவே வந்து போன 100 கெஸ்ட் கொடுத்த அனுபவத்திலிருந்து தங்கச்சியை தூக்குறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டான். அப்படி இப்போ என்ன செய்யும்? வாங்கன்னு கேட்காது, உங்களை பார்த்தா ஓடிடும். அப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது சமீபமாக இப்படி தான், இப்படி யாரை பார்த்தாலும் ஓடிடுது. 10 வருஷம் கழிச்சு இது கேரக்டரே இதுதான், 20 வருஷம் கழிச்சு இந்த கேரக்டரே இதுதான், இது ஆளு கூடயே பேசாது. யார் உருவாக்கலாம்? அப்போ அடிப்படை குணத்தை யார் உருவாக்குனா? வெறும் கெஸ்ட் இல்லை, பெற்றோர்கள், சுற்றி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும். நீங்கள் எனக்குள்ள ஒரு கேரக்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் உங்களுக்குள்ள ஒரு கேரக்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். கேரக்டருங்கிறது மாறுதலுக்குரியது, தினசரி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இந்த கேரக்டர் மாறும், நம்ம கேரக்டர் மாறும்னா அடுத்த ஒரு கேரக்டர் மாறுமா மாறாதா? நிச்சயமாக மாறும். அப்போ அடுத்தவங்களை மட்டும் எப்படி இவர் இப்படித்தானே முடிவு பண்ண முடியும்? நம்ம மட்டும் மாறிக்கிட்டே இருப்போமா? ஆனால் அடுத்தவங்க மாறவே மாட்டாங்கங்கிற முன்முடிவோடு நம்ம சமூக உறவுகளை அணுகிறோம். அது வந்து உறவுகளுக்குள்ள சிக்கல் வருது. அதனால தான் ஹீலர் பாஸ்கர் காட்டின அந்த புத்தகம் இருக்குல்ல, செவ்வாய் கிரகமும், மொழிபெயர்ப்பில் தலைப்பு சரியாக வைக்கல, அது ஏதோ ஜோதிட புத்தகம் மாதிரி இருக்குது, அதனாலே விற்பனை ஆகலை. மஞ்சுள் பப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அருமையான உளவியல் நூல், ரொம்ப சாதாரணமான பிரச்சனைகளை தான் பேசுது. ஒரு பெண்ணினுடைய மொழி எப்படி இருக்கும், அவங்க எதை வச்சு யோசிப்பாங்க, ஆண் அதை எப்படி எதிர்கொள்வாங்கிற சாதாரண முரண்பாட்டு பிரச்சனைகளை தான் பேசுது. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையாக பகவத்தையா சொல்கிற மனச்சமநிலை அல்லது ஞானம்ங்கிற விஷயத்தை விளங்கிக்கிட்டா, அந்த புரிதல் வந்துட்டா, மனைவியை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பெண்களையும், எல்லா ஆண்களையும், எல்லா குழந்தைகளையும் எப்படி கையாளுவதுன்னு புரிஞ்சிடும். அப்போ நம்ம தனித்தனியாக போய் தீர்வு தேட வேண்டியதில்லை, ஒட்டு மொத்தத்துக்கான ஒரே தீர்வு. சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில், எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு அப்படி எதுவும் இல்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுனா அது மனம்தான். அந்த மனதிலிருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த சூழலுக்கு தகவமைக்கிற திறன் நமக்கு கிடைக்கும். இப்போ கோபம் வருது, கவலை வருது, துக்கம் வருது, விதவிதமான எமோஷன்ஸ் வருது. இதை உணர்வுகளாக தான் தோன்றுறது, தாட்ஸில் வருது. முதல்ல தாட்ஸில் வர்றது தேவைன்னா எடுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம் இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்னா, வந்துகிட்டு இருக்கிற உணர்வுகளை எனக்கு போய் ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு நம்ம புலம்பிட்டு இருக்கோம். நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, எனக்கு போய் இப்படி தோணலாமா? எனக்கு போய் ஹோட்டலில் சாப்பிடணும்னு தோணலாமா? நான் பிறவியிலேயே சைவம், எனக்கு அசைவத்தை பார்த்து எச்சி ஊறலாமா? இப்படி இது பூரா நம்முடைய மன போராட்டம். தோணிச்சா அந்த கேட்ட அதே கேள்விதான், அரசர் அந்த துறவியை பார்த்து, துறவி அந்த அரசரை பார்த்து கேட்ட அதே கேள்விதான், அந்த கதையில் கேட்ட கேள்விதான். உங்களுக்கு தோணிச்சா நீங்கள் சிந்திச்சிங்களாங்கிறது தான். அப்போ தோணுவதுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது நம்ம வயசு 40 இருந்தால் 40 வருட சமூகத்தினுடைய விளைவு. அப்படி தான் தோணும், தோன்றதுல பிரச்சனையே இல்லை. இப்போ தோணுச்சுன்னா அதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா? அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ உணர்வாக இருக்கிற ஒன்றை உணர்ச்சியாக மாற்றும் போது தான் ஹார்மோன்கள் வேலை செய்யும், உணர்வில் வேலை செய்யாது. அப்போ நோயாளி ஆகாமல் இருக்கணும்னா உணர்வு வந்துட்டு போகுது, உணர்ச்சியாக வேணும்னா மாற்றுங்க. இப்போ பயம் வருது, நாயை பார்க்குறீங்க, ஓடணுமா? பயப்படுங்க. அப்போ தான் ஹார்மோன் சுரக்கும், பயம் வந்துடும், அதை தடுக்க முடியாது. இதை பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பயம் வராது, உணர்வில் தான் வரும். அது உணர்ச்சிக்கு கொண்டு வர்றது, தாட்டில் வர்ற பயத்தை, மகிழ்ச்சியை, துக்கத்தை, கவலையை திங்கிங்க்கு கொண்டு வர்றதுங்கிறது நம்முடைய சுய முடிவு. அது ஏன் தாட்டில் வந்துச்சுன்னு கேள்வி கேட்டோம்னா குழப்பம்தான் வரும். அதுக்கு விடை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, அது விடை இல்லாத கேள்வி. அப்போ இந்த விடை இல்லாத கேள்வியிலிருந்து வெளியே வாங்கங்கிறது தான் பகவத் ஐயாவினுடைய அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மனச்சமநிலைங்கிறது உடல் சமநிலையினுடைய அடிப்படை ஆணி வேர் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கு விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.